ஸ்ரீலங்கா வார், இலங்கையில தமிழர்களை கொத்து கொத்தா கொன்ற மிக மோசமான தமிழர்களின் கண்ணீர் வரலாறு. இந்த இலங்கையில் நடக்கப்பட்ட வாருக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இலங்கையில பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டில இருந்து தேயிலை தோட்டம், அதாவது இலங்கையில இருக்கக்கூடிய தேயிலை தோட்டத்துக்கு தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்களை அழைச்சிட்டு போயிட்டு தேயிலை தோட்டத்துல பணிபுரிய வைக்கிறாங்க. மற்றும் அங்க இருக்கக்கூடிய நிறைய கட்டுமான வேலைகளுக்கு தமிழர்களே பெரும்பாலும் இங்க பணி செஞ்சுட்டு இருந்தாங்க. மற்றும் இலங்கையிலேயே பூர்வீகமாக வாழக்கூடிய தமிழர்களும் வாழ்ந்துகிட்டு தான் இருந்தாங்க. அது இல்லாம சிங்கள மொழி பேசக்கூடிய மக்களும் அந்த இலங்கையில இருந்துட்டு தான் இருக்கும். பிரிட்டிஷ் ஆட்சி காலம் இந்தியாவில முடிவுக்கு வந்தது. இந்தியாவில சுதந்திரம் அளிச்சுட்டு அடுத்தபடியாக இலங்கையிலும் சுதந்திரம் அளிச்சுட்டு பிரிட்டிஷ் ஸ்ரீலங்காவை விட்டு வெளியேறாங்க. பிரிட்டிஷ் ஸ்ரீலங்காவை விட்டு வெளியேறின அடுத்த சில தினங்கள்லயே ஸ்ரீலங்கா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்கள மொழி பேசக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக ஸ்ரீலங்காவில, அதாவது ஸ்ரீலங்கா இலங்கை இது இரண்டுமே ஒன்றுதான், அதுல மாற்று கருத்து இல்லை. அதாவது இலங்கையில என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சிங்கள மொழிய அந்த நாட்டுடைய தேசிய மொழியா மாற்று. அப்போ தமிழர்களும் அங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அப்போ தமிழர்களும் வாழ்ந்துட்டு தான் இருக்கும். அப்போ எந்த அடிப்படையில சிங்கள மொழியை மட்டுமே இந்த தேசிய மொழியா அறிவிச்சிங்க அப்படிங்கிறத தமிழர்களுக்கு பிரதானமான ஒரு கேள்விக்குறியா அறிவிச்சு அத முன்னெடுக்கணும். இதுக்கான போராட்டம் தமிழர்களுக்கும் இங்க மொழி தமிழர்கள் மொழியும் அரசு மொழியா இருக்கணுங்கிற கோரிக்கையில அப்ப இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய தந்தை செல்வா அவர்கள் தலைமையில ஒரு போராட்டத்தை தீர்மானித்தாங்க. அதன் அடிப்படையில மக்கள் எல்லாம்